இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொண்ணு ஏதாவது சீன் கிரியேட் பண்ணி இந்த வீட்ல தங்கறதுக்குள்ள நானே ஏதாவது சொல்லி இவளை வீட்டை விட்டு துரத்தணும். ஏய், நீ என்ன பைத்தியமா? அமர் கிளம்ப சொன்னார்ல, முதல்ல கிளம்ப. நீ போ அமர், நான் பாத்துக்கிறேன். மனோகரி இரு. என்ன உனக்கு சொன்னது புரியலையா? புரிஞ்சுது சார், ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த ஆத்துக்கிட்ட உங்களை பார்த்த உடனே அது நீங்க தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜாப் எனக்கு இல்ல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நான் கிளம்பியே ஆகணும்னு. இன்ஃபேக்ட் நான் பேக் எல்லாம் கூட பேக் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் டாடா கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருந்துச்சு. அது நான் கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கல, வெளியில அந்த லேடி சொல்ற வரைக்கும். எந்த லேடிமா? யார் அவங்க? ஐயோ, யாரு அவங்க? ஐயோ சொல்லாத. ஓஹோ, பக்கத்து வீட்டு பொண்ணு. மிஸ்ஸம்மாவுக்கு எதுக்கு உதவி பண்றாங்க? யார் அவங்க? என்ன பத்தி இப்ப எதுக்கு? உன்னை பத்தி நீ பேசு. இப்போ டாபிக் அவங்க இல்ல, நானு. இப்ப நம்ம என்ன பத்தி பேசலாம்? எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது கேட்கலாமா? ஓகே, கேளு. இப்போ நீங்க என்ன டிசிஷன் மேக்கர் நீங்கன்றதுனால வெளியே போக சொன்னீங்களா, இல்ல என் கூட சண்டை போட்டதுனால என்ன வெளியே போக சொன்னீங்களா, இல்லனா கேர் டேக்கரா நான் வேலை செய்யறத பார்த்து பசங்களை பார்த்துக்க நான் ஃபிட்டே இல்லன்னு நீங்க டிசப்பாயிண்ட் ஆகி என்ன வெளியே போக சொன்னீங்களா? பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணி 2 பேரை செலக்ட் பண்ணி எங்களுக்கு மறுபடியும் செப்பரேட்டா டெஸ்ட் வச்சு இந்த வேலைக்கு நான் சூட் ஆவேன்னு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் பண்ணாங்க. அப்போ நீங்க பெரியவங்க எடுத்த டிசிஷன் தப்புன்னு சொல்ல வரீங்களா? மனோகரி மேடம், ராத்தோட் சார், பசங்க இவங்க எல்லாரும் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க தானே டிசிஷன் எடுக்க சொன்னீங்க. என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்காததால என்ன போக சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? சார், இப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி தான் வீட்லயும் இருப்பீங்களா? உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி பசங்க கூட இருப்பீங்களா? கொஞ்சம் அதிகமா பேசுனேன்னு என்ன பார்த்ததும் கண்ணை காமிச்சீங்க. அதே மாதிரி மனோகரி மேடமும் பேசினா அவங்கள பார்த்தும் கண்ணை காமிப்பீங்களா என்ன? இல்ல, நான் வெளியே இருக்கிற மாதிரியே வேலை செய்யற இடத்துலயும் இருப்பேன்னு நீங்களா எப்படி டிசைட் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க மனோகரி மேடம் பொண்ணு பார்க்க போய் உங்க மேடம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது.